வைசாலி பிரியா இந்த வீடியோ பர்టిక్యులரா உங்களுக்கு தான். ஏன்டா நாங்க ரெண்டு பேரும் வரலையே உங்க கூட எப்படி யோசிக்க நிறைய தங்கச்சிங்க இங்க இருந்து எங்க கூட. ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். சோ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நாங்க நிக்கிற இடம் ஏர்போர்ட். ஆச்சரியமா இருக்குல்ல? ராஜமுந்திரி ஏர்போர்ட்ல தான் இருக்கோம். இது முழுக்க கம்ப்ளீட்டா ஒரு செட்டு. இப்போ நாங்க இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமோஜி பிலிம் சிட்டில. இங்க எக்கச்சக்க செட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத ஒண்ணு உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஏர்போர்ட்டை பார்த்துச்சு, அடுத்து உள்ள கடலே செட்டா போட்டிருக்காங்களா, அந்த கடல் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கப்பல் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அது என்னென்னங்கிறத தொடர்ந்து பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராமோஜி பிலிம்ஸ்ல நடந்தெல்லாம் போக முடியாது. கிட்டத்தட்ட வந்து 1 டே ட்ரிப்பு. அவங்களே பஸ்ல தான் கூப்பிட்டு போறாங்க. ஸோ பஸ் ரெடியா இருக்குது. அங்கே போறோம், பஸ் ஏறுறோம், ஒரு இடமா உங்கள்கிட்ட சுத்தி காட்டுறோம். நீங்க ஆல்ரெடி இங்க வந்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வரலங்கன்னா இந்த வீடியோல பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்ககிட்ட வந்து ஏர்போர்ட் காமிச்சோம். அடுத்து வந்து ரயில்வே ஸ்டேஷன் செட்டப் தான். ஸோ ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன், நெல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் இப்போ வந்துருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். பேசிக்காக ட்ரெயினில் போகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் டிக்கெட் எடுக்காமல் போகிறது சத்தியமாக எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா மாட்டிக்கிட்டா அடி பிடிச்சிருவாங்க. அதனால நாங்கள் ரொம்ப டீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் ட்ரெயினை போய் தொட்டாலே ட்ரெயின் லைட்டாக உள்ள போகுது. நம்ம அதுக்குள்ள பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு செட்டு போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது மீடியாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த ஆர்ட் ஒர்க்கு அது எல்லாமே பட் அவ்வளோ சூப்பராக இங்கே பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்க படங்கள் வந்து ஷூட்டிங் நடந்திருக்கு. ஸோ சென்னை சில்க் ஆகட்டும், சென்னை எக்ஸ்பிரஸ், சென்னை எக்ஸ்பிரஸ் ஆகட்டும். அப்புறம் வந்து ரீசெண்டாக படம் வந்து சொல்லணும்னா புஷ்பா, RRRன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். பட் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் இது எல்லாமே இங்கே தான் நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் நிச்சயமா இருக்கும். உங்களுக்கு ராமோஜி பிலிம் சிட்டில என்னென்ன படங்கள்லாம் ஷூட் பண்ணிருக்காங்கன்னு ஆல்ரெடி தெரியும்னு சொன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உள்ள ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு. ட்ரெயினை பிடிக்கணும், போய் டிக்கெட் எடுப்போம். மக்களே இப்போ என்ன ஷாட் எடுக்க போறோம்னா, இவ்வளோ பெரிய செட்ல கோடியா கொடுத்து எடுத்த ஷாட்டை நாங்கள் வெறும் ஐஃபோன் வச்சு எடுக்க போறோம். இந்த ட்ரெயின்ல எல்லாம் ஹீரோ கை நீட்டுவாரு, ஹீரோயின் ஓடி போய் கொடுப்பாங்கல்ல, அதை தான் இப்போ நாங்கள் ராமோஜி பிலிம் சிட்டில ஷூட் பண்ணுறோம். 3, 2, 1 ஆக்ஷன். ஹீரோ வந்து அது எல்லா படத்துலயும் ஹீரோயின் தான் ஹீரோ உள்ள விட்டு போவாரு. இங்க 2 ஹீரோ இருக்கும்போது 2 ஹீரோ இழுத்து புதுசா பண்ணுவோம்டா. நம்ம கதையில அப்படிதான் ட்விஸ்ட் இருக்கணும். ஸோ மக்களே, இந்த ட்ரெயின் சீக்வன்ஸ், இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சீன் தான் உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுங்க. இப்போ பேசும்போது எனக்கு ட்ரெயின் சீக்வன்ஸ்ல ரொம்ப ஃபேவரட்னா நடிச்சுக்க. நான் நடிச்சுக்கிட்டேன். நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ அங்கேயே நீ உட்காரு. நீ போ. இல்லடா இது ஒண்ணா, இன்னொன்னு நீ வந்து இங்க தட்டிட்டு கம்பளி தட்டு, நீ தட்டு கட்டு வாடா மேடம். பைசா ஹலோ சூர்யா, கம்பளி சூர்யா, காதல் கோட்டை. இந்த சீன் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கிறத சொல்லுங்க. அண்ட் வேற என்னென்ன சீக்வன்ஸ் ட்ரெயின் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்க. வேற அவங்க யோசிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த இடத்துல நான் போய் பார்க்கலாம். அருண், ஸ்பிரிட் ஆஃப் ராமோஜி வந்திருக்கிறோம். ஆர்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். கலையை பத்தி உன்னுடைய அபிப்பிராயம், ஐடியா என்ன? உனக்கு என்ன கலையில ஆர்வம் அதிகம்? எனக்கு வந்து ஆயக்கலை 64ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது வரைக்கும் நான் 12 கலை தான் நான் படிச்சிருக்கிறேன். என்னன்னு தெரியலன்னு பார்க்க போறேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பார்க்க போறேன். நீங்களும் வந்து பாருங்க, கண்டிப்பா மீசிட்டு போவீங்க அப்படின்னாங்க. ஓகே, போங்க முன்னாடி எல்லாம் ஓடுறாங்க பாருங்க. வந்ததே லேட்டு. செம்மையா இருக்குடா, சான்ஸ் இல்ல. பெல்டே போடல. Sundara
ஸோ மக்களே, ஹைதராபாத் வரைக்கும் வந்து என்னடா நம்ம 2 பேர் தான் இருக்கோமே, என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்தாலும் உங்களுக்கு அன்பு கொடுக்க நாங்கள் இருக்கோன்னு தமிழ் நெஞ்சங்கள் எங்க பக்கம். ஸோ வைஷாலி பிரியா, இந்த வீடியோ பர்டிகுலரா உங்களுக்கு தான். நிறைய நாங்க 2 பேரும் வரலையே உங்க கூட எப்படின்னு யோசிக்க, நிறைய தங்கச்சிங்க இங்க இருந்து எங்க கூட பாத்துக்கிட்டாங்க. ஸோ அம்மா நீங்களும் நாங்கெல்லாம் இவங்க கூட வரலம்மா, நாங்க 2 பேரும் தான் வந்தோம், அவங்க தான் இங்க இருந்தாங்க. உண்மையை சொல்லுங்க, ஆமா தானே? அதனால தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ, அந்த அன்புக்கு நன்றிகள். தேடி வந்து ஒரு விஷயம் அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஸோ இந்த வீடியோ நிச்சயமா எங்க vlogல வரும். ஸோ மக்களே, மோஸ்ட் வாண்டட்லாம் வந்துட்டு இது ஸ்டன் ஷோ எங்களோட ரொம்ப ஃபேவரட். நிறைய பேர் சொல்லி கேட்டு இந்த ஷோக்கு தான் இவ்வளோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் உங்களுக்கும் காட்டுவோம். நாங்கள் நிறைய ஸ்டேஜை பார்க்கணும். ஸோ வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து உட்காந்து முதல் இடத்துல இடமும் முடிஞ்சிருச்சு. ஸோ மக்களே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஷோ தான் எங்களுடைய ஃபேவரட். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னன்னா ஸ்டன் ஷோ. ஃபாரின் அளவில் இந்தியன் ஸ்டாண்டர்டில் வெஸ்டர்னைஸ்டு கலந்து புரியல, எனக்கும் புரியல. நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க போகிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுங்கிறத வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸாக நிச்சயமாக இருக்க போகுதுங்கிறது எந்த ஒரு துளி சந்தேகமும் கிடையாது. இதை பார்க்கறதுக்கு தான் கிட்ட மேலே ஒரு 1000 பேர் உட்காந்துருக்காங்க. பயங்கர மாசாக இருக்கும். நம்புறோம் மெய் சிலிர்க்க போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை பார்க்கும்போது மெய் சிலிர்க்கும் கண்டிப்பா. இந்த இடம் இல்ல ரத்தம் வருதுரியா மக்களே, இந்த இடம் எவ்வளவு அமைதியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பாருங்க. நீங்க உட்காருங்க ஒரு நிமிஷம்.
கத்துவாங்க. கரண்ட் வந்தோட நான் கூட ஏதோ காட்டுக்குள்ள மாட்ட போறோம்னு நினைச்சேன். ஆனா ஹவாய் பீச்ல 4 ஹவாய் பொண்ணுங்களை நிக்க வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து இங்க எடுத்த படங்கள் தான். நாம படத்துல பார்த்து பிரமிச்ச பல செட்டுகள் வந்து இங்கதான் இருந்தது. அதுல முக்கியமான ஒண்ணுதான் பாகுபலி ஆகலாம். சான்ஸ் கிடையாது. நான் காட்டுறது உங்களுக்கு சாம்பிள் தான், ஒரு 10 தான். பட் உள்ளுக்குள்ள வந்து ஒரு 500க்கு மேல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீ. प्रकार इफेक्ट को हम कहते हैं क्रोमा की इफेक्ट। सर रेस करिए जल्दी, रेस द बाइक्स।